அதாவது இப்ப இவங்க நிறைய கிரைம்ஸ்ன்ற லெவல்ல என்னமோ சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயம் சொன்னாங்க. அதான் உண்மை. இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? இவங்க பண்ற எல்லா கிரைமும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க செய்வான், லாஸ்ட் பெஞ்ச் அந்த பெஞ்சுக்கான கேரக்டர் எதுவுமே கிடையாது. மத்தபடி இந்த காலேஜை கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் சும்மா பீத்தல. பேக் பெஞ்சர்ஸ் தான் இப்படி பண்ணாதவன் இப்படி செய்யறவன் எப்படி சும்மா சொல்லுவாங்களா? ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு வருமா? விதை போட்டாதானே ஒண்ணு விளைச்சல் வரும். அதேதான், இது நல்ல பழமொழி. விதை போட்டாதான் விளைச்சிரும், அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் இப்ப பேசாதீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த மாசு கெத்தலாம் இருக்கு சொல்லுங்க. உண்மையை பேசணும். காலேஜ் பஸ்ல காலைல 6 மணிக்கு டக்கின் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா விபூதி வச்சு தான் போய் உட்கார்றோம். 5:30 மணி மூடிட்டு வீட்டுக்கு வரோம். நானும் சில்லுன்னு ஒரு காதல் பார்த்து இன்ஜினியரிங் படிக்கும்போது சூர்யா மாதிரி செகண்ட் இயர்ல கண்ட்ரோல் என் காலேஜ் என் கண்ட்ரோல் வந்துச்சுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? என் கூட ஃபைனல் பெஞ்ச்ல உட்கார்ந்த எல்லாரும் அவங்களுக்கு அரியர்ஸ் இருக்கு. ஒரே பால்ல 4 6 3 4 அடிக்கறாயா அவன்? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். நீங்க எந்த காலேஜ் பிரதர்? முடிஞ்சிச்சு சார், மேட்டரே முடிஞ்சது. இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் கொஞ்சம் வந்து பாருங்க பிரதர். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். 5 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து மிடில் பெஞ்ச்ல இருந்து ஒருத்தன் வந்து அவனை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 5 பேரும் சேர்ந்து அவனை அடிப்பாங்க. நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அவன் ஒருத்தன் வந்து தனியா போய் அவனை அடிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்குள்ள. பயப்படலாம் செய்யலாம், லேஸ்வாட்டா கேளுங்க. கிளாஸ்ல 5 பேர் இருப்பானுங்க. அவனுங்க வெளிய வந்தா தனித்தனி ஆயிடுவாங்க. நாங்க அப்படி கிடையாது. கிளாஸ்ல 5 பேர், வெளிய 5 பேர். இவன் இங்க கேட்டனா வெளிய வச்சு அடிப்போம், வெளிய கேட்டனா உள்ள வச்சு அடிப்போம். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதெல்லாம் அக்ரெசிவ்லாம் இல்லை சார், சும்மா அதே ஹைப்பு தான். அங்கேயும் நோ டியூன்னு ஒரு விஷயம் வரும் எக்ஸாம் அப்போ. அந்த இடத்துல வந்து எல்லாம் சிக்குவாங்க. ஆமா, எல்லாருக்கும் உதரும். மேம் ஒண்ணுமே போட மாட்டாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் ஹால் டிக்கெட்டே வாங்க முடியாது. அரியர் அத்தனை வேற இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாருக்குமே கால் உதறதான் சார் செய்யும். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உதறும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா உதறும், அவ்வளவுதான். உளறாதடா. உளறனா என்ன தம்பி நீங்க அதிகமா உதறுங்கறீங்க? அதிகமா சார் டியூன் வரும்போது உதறதான் சார். அப்புறம் என்ன கெத்து? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ப்ரொஃபசர் இருக்கும்போதே முன்னாடி இந்த அப்ரோச் பண்ணா லாஸ்ட் பெஞ்ச் கெத்துன்னு சொல்லலாம். அதே சொல்றாங்க 5 பேர் நான் கீழ இறங்கி வருவேன்னு சொல்றாங்க. அங்கே கீழ ரவுண்ட் ஸ்டூடியோ இருக்க ப்ரொஃபசரை பார்த்தா 2 பேர் இப்படி ஓடிடுவான், 2 பேர் இப்படி ஓடிடுவான். அத ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். அவங்களாம் நடிக்கிறாங்க. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அதான் அவங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா அந்த மெயினாக முன்னாடி நிற்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்காகவும் வெல்கம் பண்ணுறதுக்காகவும் இருப்பாங்க. ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த லாஸ்ட் பெஞ்சஸ் எதுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் பெஞ்செல்லாம் தூக்கி போடுறது மேலே. ஆனால் இந்த மிடில் பெஞ்சஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அவங்க கிளாஸ்லேயே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை